அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம சூரத்துல் அலா அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 10 வசனம் வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம் இல்லையா? இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி இன்னும் 9 வசனம் தான் இருக்கு. அதை இன்னைக்கு பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயதஜன்னபுஹல் அஷ்கா. இந்த இடத்துல யாவுல தான் நம்ம அதிகமா தப்பு செய்யறது எப்படின்னாக்கா, எத ஜன்ன ஏ சவுண்ட் வர்ற மாதிரி யாவ ஏ ஏத்த இப்படி போயிடாம யா யாரு அந்த ஏத்த அது வர மாதிரி நம்ம கவனிச்சுக்கலாம். இது நமக்கே தெரியாம நடக்கிற இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இதெல்லாம். ஜன்னபுஹல் இந்த இடத்துல ஷத்தாவுக்கான டைமிங், ஷத்தாவோட கூடவே அந்த குன்னா சவுண்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஜன்னபுகல் அப்படின்னு ஓடிடாம ஜன்னபுகல் அப்படி கொண்டுட்டு போற மாதிரி டைம் கொடுத்து போகணும். இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம் சில பேருக்கு. இந்த இடத்துல ஜன்னபுகாண்டு தானே இருக்குது. அத நம்ம கொண்டு போய் இதுல கனெக்ட் பண்ணும் போது எதுக்கு இதை கீழே போட்டுட்டு போயிடுறோம்? மத்த எடுக்கிறது இல்ல, ஹாவா மட்டும் தான் தூக்கிட்டு போறோம். இது பொதுவாவே இந்த மத்து இருக்கக்கூடிய எழுத்தோட இருக்கக்கூடிய ஓதுதல் சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, தனியா நம்ம ஓதுறப்ப மட்டும்தான் ஆஹ் மத்த நம்ம கண்டினியூ பண்ணி எத்தனை மத்து 2 இருக்குதா இல்ல 4 இருக்குதா அதை கொடுத்து நம்ம எடுத்துட்டு போவோம். எப்போ மத்து இருக்கக்கூடிய ஒரு எழுத்த பக்கத்துல சுக்கூன் பெற்ற எழுத்தோட இல்ல ஷத்தா பெற்ற எழுத்தோட தூக்கிட்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணி ஓதுற மாதிரி வருதோ, அப்போ நம்ம இந்த மத்து ஹம்சத்துல் வசல் நம்ம எப்பவுமே கீழே போட்டுருவோம் நடுவுல வந்தா. இதையும் சேர்த்து தூக்கிட்டு போகாம ஹரக்காவோட அந்த எழுத்த மட்டும்தான் தூக்கிட்டு போய் இந்த சுக்கூன்ல வச்சு நம்ம ஓதுவோம். ஜன்னபுஹால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்தையும் சேர்த்து தூக்க மாட்டோம். இதுதான் ஓதுதலுக்கு உண்டான இந்த மத்துக்கு உண்டான அந்த சட்டம். சோ இதை மட்டும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரியான குவைரிஸ் வந்ததுனால இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ணுறேன். அடுத்து அஷ்கா. இதே மாதிரி இந்த சூறால நம்ம முடியும் போதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இதே மாதிரி யா வடிவத்துல இருக்குது. இதுக்கு நம்ம பேரும் இன்னும் பார்த்திருக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி மேபி மத்த சூறால நம்ம பார்த்திருக்கலாம். இன்னைக்கு இந்த சூறாவை தான் நான் புதுசா பாக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதனாலதான் ஒரு ஒரு வாட்டி அந்த சட்டத்தை நான் மீட்டுக்கிட்டே வர்றேன். இப்போ நமக்கு இது அலிஃப் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அலிஃப்ல முடியும் போது அந்த வசனத்தை ஒரு 2 கவுண்ட்ஸ் அந்த மத்தோட நம்ம நிறுத்துவோம் அப்படின்னு. இது மாதிரி வடிவத்திலையும் நம்ம அலிஃப் வரும், அலிஃப் மத்து வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இதே சட்டம் தான் இந்த இடத்துலயும் இப்படி ஓப்பனா இருக்கு இல்லையா? இத அலிஃப் மக்சூரா, அதாவது இந்த மாதிரி உடைஞ்ச அலிஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அலிஃப் மக்சூரா. இதுக்கும் இதே சட்டம் தான் 2 கவுண்ட்ஸ். அப்ப கட்டாயம் நம்ம 2 கவுண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்து நிறுத்தணும். அஷ்கா உபரான்னு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நவத்தி கொண்டு போக கூடாது. ஒன்லி 2. அல்லதி 2 கவுண்ட்ஸ். மது தொபை யஸ்லன். இந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஹம்சத்துல சில கீழே போட்டுருவோம். நாரல் குபரா. இந்த நாரா இந்த இடத்துல யஸ்லன் நாரல். இந்த இடத்துல ரா ஹெவி, லாம் லைட்டு. நாரல் அப்படின்னு சொல்லிட்டு லாமையும் சேர்த்து நம்ம ஹெவி பண்ணக்கூடாது. அதே போல நாரல் இதுதான் நம்ம வளமையா செய்யறது. ராவை ஹெவி பண்ணாம கீழேயே வச்சிருவோம் நம்ம. அடுத்து குபு. பாவ ஒல்கலா பண்ணிட்டு குபரா. இந்த இடத்துல குப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவி பண்ணிடவும் இல்லாம, ஏன்னா காஃப் லைட்டு தானே. அதே போல பாவும் லைட்டு தான். ராவுக்கான அந்த வல்லின சவுண்டு மட்டும்தான் இங்க நம்மளுக்கு வரணும். சும்ம லா யமூத்து. லா மது தொபி 2 கவுண்ட்ஸ். யமூத்து இதுவும் மூல இருக்கிறது. தொபி 2 கவுண்ட்ஸ். ஃபீஹா இது ரெண்டுலயுமே ஃபீ மது தொபி 2 கவுண்ட்ஸ். ஹாவுக்கும் தொபி 2 கவுண்ட்ஸ். வலா இதுவும் தொபியுடைய 2 கவுண்ட்ஸ். யஹ்யா இந்த இடத்துல இந்த ஹாவை நம்ம தொட்டுட்டு போற மாதிரி யஹ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஹாவை வச்சோ இல்ல அசைச்சோ சொல்லாம, இது சில்லி ஹா இல்லையா?
சும்மல யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. அந்த ஹாவ சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஹ, ஹா, ஹ 3 இருக்கு இல்லையா? அதனால அதுல கவனம் வேணும். கது காஃப் ஹெவி, இந்த இடத்துல தால் லைட்டு. ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு வந்து கத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தால வந்து இன்னும் கொஞ்சம் தாவுடைய சத்தத்துக்கு கொண்டுட்டு போய் அழுத்தம் கொடுக்கறது, இல்லைன்னா கத் அந்த கல்கலாவுடைய சவுண்ட குடுக்காமையே நிறுத்திடுறது. கது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ரெண்டையும் ஹெவி பண்றது. அது இல்ல, கது. இன்னொன்னு, சில பேருகிட்ட இந்த தால்ல வந்து அவங்க அந்த பேசுற முறையிலேயே அவங்க அக்சென்ட்லயே அந்த புள்ளைங்க டேல வந்து டி போடுவாங்க. டேல் டேல்னு சொல்லுவாங்க. அவங்க கடு கடு இந்த டேல் சவுண்ட் இப்படி வரும். அந்த டி சவுண்டும் நம்மளுக்கு வரக்கூடாது. டேல் எப்பவுமே டேல் தான். டி போட்டு நீங்க அந்த புழக்கத்துல இருந்தீங்கன்னு சொன்னா அதை மாத்துங்க. அரபிக் உடைய இந்த டேலுடைய சவுண்டுக்கு கொண்டு வரதுக்கு பயிற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சோ கது அஃப்லஹ, இந்த இடத்துல வந்து ஹாவுடைய சவுண்ட் வரும்போது என்ன நடக்கும்? சில இடத்துல என்ன நடக்குதுன்னு எஃப்லஹே, ஹே போட்டு இப்படியே எஃப்லஹெமென் இப்படி ஹே வரக்கூடாது. நமக்கு தெரியும்ல, நம்ம சாய்க்க கூடாது. அரபிக்கை பொறுத்த வரைக்கும் சாய்ச்சா அத இமாலா பண்றதுன்னு சொல்லுவோம். நேரா நிமித்தியும் நம்ம ஓத மாட்டோம். அது வந்து எப்படி ஓத மாட்டோம்? ஜக்கா, இந்த காடி இப்படி உயர்த்த மாட்டோம். சாய்க்கவும் மாட்டோம், உயர்த்தவும் மாட்டோம். நடுநிலையா இருக்கிறது தான் அரபிக்குடைய அந்த அந்த நடுநிலை அப்படிங்கறதா. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அஃப்லஹான்னு தான் வரணும். அஃப்லஹ மன் தஸக்க, மன் தஸக்க இப்படி எல்லாம் போகும். சோ அந்த மாதிரி இல்லாம நம்மள ஆஹ் செல்ஃப் செக் பண்ணிக்கிறதுக்கு தான் இப்படி நம்ம பார்த்து பார்த்துக்கிட்டு வரோம். நூன் சாக்கினா இருக்கு இல்லையா? அதனால இத மறைச்சு நம்ம தேவுக்கு போறோம். இஹ்ஃபாவுடைய சட்டத்தை இங்க நம்ம அப்ளை பண்றோம். மந்த லைட் இஹ்ஃபா, ஏன்னா தேவுக்கு தான் நம்ம பண்றோம். மந்த ஜக்க வதக்கர ஸ்ம, த கஃப் இது ரெண்டுமே லைட்டு தான். ரா மட்டும்தான் இங்க ஹெவி. இந்த இடத்துல வந்து ஒண்ணு வதக் வதக்கர, தக்கர இப்படி எல்லாம் மாறும். ராவ கீழே எதை மேல வந்து ஹெவி பண்ணணுமோ அதை கீழே போட்டுட்டு தக்கார இப்படின்னு சொல்லிட்டு இந்த தால் காஃபி இதை ரெண்டையும் ஹெவி பண்ணுவாங்க. சின்ன சின்னதான மைன்யூட்டான விஷயம். அத நம்ம புழக்கத்துல கொண்டு கொண்டு வரும்போதுதான் நம்ம எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறத நமக்கு தெரியாது. அதனாலதான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வரேன். ரஸ்ம, இந்த இடத்துல ஹம்சத்துல் வசல் நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா? அதனாலதான் அதை போட்டுட்டு நம்ம ராவை போய் சீன்ல வைக்கிறோம். சீனுக்கு அந்த டைம் கொடுங்க. அப்பதான் அந்த அஸ் சவுண்ட் கொடுத்துட்டு மீமுக்கு போக முடியும். நம்ம ராவையும் நம்ம அப்படியே புடிச்சுக்க முடியும். ரஸ்ம ரப்பிஹி, இந்த இடத்துல மத் சிலா சுகுரா, சின்னது. அப்ப நம்ம இதுக்கு 2 கவுண்ட்ஸ் கொடுப்போம் இல்லையா? இந்த ஹீய 2 கவுண்ட்ஸ் நம்ம நீட்டணும். ரப்பிஹி, ரப்பிஹி, அந்த ராவையும் பாவையும் சேர்த்து ஒரே அழுத்தக்கூடாது. ரா மட்டும்தான் இங்க ஹெவி. பா எப்பவுமே லைட்டு தான். ரப்பிஹி ஃபஸல்ல, 2 கவுண்ட்ஸ்ல நம்ம இங்க நிறுத்தணும். பல், ப லாம் ரெண்டு பேருமே லைட்டு தான். பல் அப்படின்னு சொல்லிட்டு லாம்ல இல் சவுண்ட் கொண்டுட்டு வந்துடக்கூடாது. துசிரூன, ஹம்சாவுக்கு எப்பவுமே அந்த ஒரே ஒரு டாட் சவுண்ட் மட்டும்தான். து சி, அவ்வளவுதான். சி, இது சி இல்ல சீரு. இப்பெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஓதும் போது அதுவே பழக்கத்துக்கு வந்திருக்கும். அதனால இது வந்து ச உடைய சவுண்ட் இல்லாம ச சவுண்ட் சொல்லுவாங்க. அது இல்லாம மாத்திக்கோங்க. பதிவு பண்ணும் போதே கரெக்ட் பண்ணியே பதிவு பண்ணும். இல்லைன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளால அதை மாத்தவே முடியாது. நான் இப்படிதான் மனப்பாடம் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். துசிரூன, ரூ ஹெவி, மது தொபி 2 கவுண்ட்ஸ். ரூனல், லாம்ல வைக்கிறோம் நம்ம இங்க ஹம்சத்துல் வசில டிராப் பண்ணிட்டு. ஹயாத்த துன்யா, இந்த தாவும் தாலும் சேரும் போது தாவுடைய இந்த ஹெவினஸ கொண்டு போய் தால்ல வைக்கிறது. இந்த ஹயாத்த, இந்த யா இருக்கு இல்லையா? இது மது தொபி 2 கவுண்ட்ஸ். இந்த தா இந்த தாலுக்கு போகும்போது ஹயாத்த து,
துன்யா. அந்த மாதிரி அந்த டேலையே ஒரு பயங்காட்டுற ஒரு தோரணையில தூக்கிட்டு போறது. இல்ல இந்த ட மட்டும்தான் இப்படி ட வரணும். தால் வந்து நம்ம கிட்ட ரெண்டு இருக்கு. ஆக்சுவலா இது ஹெவி தாலு, அத வந்து லைட் தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஹெவியா இருந்தாலும் அதாவது அதை விட இது ஹெவி. ஆனா ட சொல்ற மாதிரி இதையும் தூ இப்படி சொல்லக்கூடாது. துன்யா. அவ்வளவுதான். இன்னொன்னு, இந்த நூன்ல சுக்கூன் வச்சிருக்கு. ஏன் இந்த இடத்துல நூன் சாக்கினோட சட்டத்தை நீங்க சொல்லாம துன்யான்னு போறீங்க? இதுவும் சில பேருக்கு படிக்கும் போது இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் வருது. அதனால நான் எதெல்லாம் கவனிக்கிறேனோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போறேன். பொதுவாவே ஒரு சட்டம் படிக்கும் போது நம்ம எங்க படிச்சோம்னாலும் அந்த அரபிக் கிராமர்லயும் நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போல தஜ்வீத் ரூல்ஸ்லயும் இதுதான் சட்டம் அப்படின்னு நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல இது வந்துச்சுன்னா இப்படி ஒரு மாற்றம் இருக்குன்னு ஒரு விதிவிலக்கு, ஒரு எக்ஸப்ஷனல் ரூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் நூன் சாக்கினா தன்வீன் சட்டத்துக்கும் ஒரு எக்ஸப்ஷனல் ரூல், ஒரு விதிவிலக்கு இருக்கு. அது ஒரு சில வார்த்தைகள். அது அந்தந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நான் சொல்றேன். இப்பவே சொல்லி யாரையும் பயங்காட்டல. இப்ப இந்த துனியாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இத நம்ம இக்ஃபா பண்ணிலாம் போக முடியாது. இப்படிலாம் கொண்டு போக முடியாது. அதனாலேயே தான் நம்மளுக்கு லேசாகிறதுக்கு தான் நம்மளுக்கு சட்டமே செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதே போல ஓதுதல் அழகாகவும் இருக்கணும் இல்லையா? இந்த துனியாவை துனியாண்டே தான் நம்ம சொல்லணும். இதுல வந்து நம்ம எந்த சட்டத்தையும் அப்ளை பண்ணக்கூடாது. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வல் ஆஹிரத்து. காவை பொறுத்த வரைக்கும் ஹி இது வரணும். ரா தான் ஹெவியில வரணும். வல் ஆஹிரத்து வல் ஆஹி. இந்த ஆவை தான் நான் சொல்றேன். நம்ம ஹம்சாவை மத்தோட எடுக்கும் போது ஆ இதுதான் எடுப்போம். ஆ இது எடுக்க மாட்டோம். இது தமிழ் ஆனா இல்லையா? அது எடுக்க மாட்டோம். சோ அதுல கவனமா. அதே போல ஏஹிரத்து ஏன்னு சாய்க்கவும் கூடாது. ஹைர் ஹை இது வந்து நமக்கு ஹர்ஃபுலீன் 1.5 வரைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதனால ஹைரு அந்த இடத்துல தன்வீனோட நம்ம வாவை கனெக்ட் பண்றோம் இல்லையா? இந்த இடத்துல இதுகாம் பில் குன்ன ஹைரு அபகா. இந்த இடத்துல அபு பேக்கு கொல்கலா பண்ணி இவ்வளவு மட்டும் சவுண்ட் கொடுத்தா போதுமானது. காவை எடுக்கும் போது இதே மாதிரி 2 கவுண்ட்ஸ் மது தொகையில நம்ம பினிஷ் பண்ணணும். இன்ன இந்த வேல்ல வந்துட்டு இன்னமும் நிறைய பேர் வந்து இந்த வேலை சொல்லும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப சாஃப்டானது, ரொம்ப லைட்டா சொன்னா போதுமானது. நாக்களை நுனி நாக்க லேசா வெளியில கொண்டு வந்து மேல் வரிசை பல்லுடைய அந்த கடிக்கிற கீழே கடிப்போம்ல அந்த பகுதியில இந்த நுனி நாக்க வச்சோம்னா வேல் இவ்வளவுதான். ஹாதா இவ்வளவு சொன்னா போதும். இத ரொம்ப கடினமா எக்ஸாஜரேட் பண்ணி இப்படி எல்லாம் நாக்க வெளியில கொண்டுட்டு வந்து சொல்லாதீங்க. சொல்ல தேவையில்லை நமக்கு. தஜ்வீத் அப்படிங்கிறதே அர்த்தம் மாறாம இருக்கவும் அழகா நமக்கு இந்த அரபு எழுத்துக்களை உச்சரிக்கவும் தான். அதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணோம்னா நம்ம அது வேற மாதிரி ஆயிடும். உங்களுக்கும் அதை செய்யும் போது கஷ்டமாவும் இருக்கும். இந்த வேலை சொல்றதுக்கே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்ல. அவ்வளவுதான். இது மது தொபி 2 கவுண்ட்ஸ். லஃபி இங்க இதுலதான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இத போய் என்ன பண்றோம்? கனெக்ட் பண்ண போறோம். லஃபிஸ் லஃபிஸ் சுஹுஃபி. அதனால இதை கனெக்ட் பண்றதுனால இந்த மத்து வராது. சாதுடைய சவுண்ட் வர மாதிரி பாருங்க. சுஹுஃபில் ஊலா. இந்த இடத்துல மது தொபி 2 கவுண்ட்ஸ், லாவும் 2 கவுண்ட்ஸ். சுஹுஃபி இப்ராஹீம. இந்த இடத்துல ப கல்கலா, ரா ஹெவி, ஹீம இந்த இடத்துல மது தொபி 2 கவுண்ட்ஸ். வ மூசா இது ரெண்டுமே மது தொபி 2 கவுண்ட்ஸ் 2 கவுண்ட்ஸ். நம்ம வந்து தஜ்வீது முறையில அல் குரான்ல பதிவு பண்றப்ப மட்டும்தான் இந்த இப்ராஹீம்னு சொல்லிட்டு பாபா கொல்கலா பண்றோம். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் போய் இப்ராஹீம்னு கூப்பிடணும்னு இல்ல, அவங்களை இப்ராஹிம்னே நம்ம சொல்லிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஆல ஃபுல்லா பார்த்துட்டோம். கண்டிப்பா தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன்ல பார்க்கலாம். பாரக்கல்லாஹு லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.